கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். உங்களுக்கு கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை சொல்லணும் அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 12க்கு அதிபன். உங்களோட தைரியம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 அண்ட் 11. அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். அவன் 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்போது கடகராசி அன்பர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 5 அண்ட் 10. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திரஸ்தானம் மகரத்தில் உச்சம் பெற்று உட்கார்ற மகரத்தில் செவ்வாய் உச்சம் இல்லைங்களா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டார். மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாகவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். உங்களுக்கு கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் 4 கிரக சேர்க்கை என்னென்ன மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நல்லது செய்யுமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் சூரியன் உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கார். சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு 2ஆம் பாவத்து அதிபதி. தனாதிபன் அதாவது கலத்திராதிபனா கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆளுமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட ஆளுமை தாங்க, இதில் வேற இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதா அப்படின்னா ஆமாம் ஆளுமை அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் உங்கள் மேலே ரொம்ப வந்து கேர் எடுப்பார். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைப்பார். நீ நீ வந்து என்னோட மனைவியும் மீறி உன்னை வந்து நல்லா பார்த்துக்கிறது என்னோட கடமை அப்படின்ற உணர்வு அவருக்கு மேலோங்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது வரும். எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 12க்கு அதிபன். உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகமாகுங்க. புதன் வந்து 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது ஃபேமிலி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இப்போ பொதுவாக கடகம் வந்து பார்த்திங்கன்னா உருகி உருகி உறவாக பழகக்கூடியவங்க, எனக்கு குடும்பம் தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஃபேமிலிக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம். கணவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கணவரோட அன்பு பரிபூர்ணமாக கிடைக்காத போது குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் குழந்தைங்களோட அன்பும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் என் ஃபேமிலி எனக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, என் ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க வந்து பாருங்க இப்போ புதன் வந்து 3ஆம் பாவத்து அதிபன் 7ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது கணவரை சமாளிக்கக்கூடிய யுக்தி எனக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
யுக்திகள் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். இந்த மனுஷன ரொம்ப நாளா ஓவர்டேக் பண்ணணும்னு ட்ரை பண்றோம். ஒண்ணும் வந்து நெறைய விஷயம் அவர்கிட்ட தப்பா இருக்கு. திருத்தணும் பலமுறை முயற்சி பண்ணோம். திருந்தறதுக்கான வழியே இல்ல. இப்ப இத வந்து ஆ எப்படி சொன்னா இவர் திருந்துவாரு அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுல ஒரு சில பிளான வந்து நீங்க ப்ராபகேட்டும் பண்ண ஆரம்பிப்பீங்க. கணவர ரொம்ப ஈஸியா சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனம், யுக்திகள் அப்படின்றது வரும். அதே மாரி என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், எழுத்தாற்றலும், அறிவாற்றலும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வேற மாரி இருக்கும். நான் குட்டி, குட்டி டூருக்கு வெளியலாம் போணும்னு ஆசைப்படுறேன். கணவர்கிட்டலாம் இவ்வளவு நாள் பெர்மிஷன் கேட்டுருப்பேன். இப்பலாம் சொல்றதே இல்ல. நான் போணுங்க. நான் கோயில் போயிட்டு வரேன். நீங்க பாருங்க. நீ ஆஃபீஸ் கிளம்பி போங்க. நான் கோயில் போயிட்டு வரேன். நான் சொல்ல தான் சொல்றேன். உங்ககிட்ட கேட்கல. அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்மூத்தா வந்து அத டீல் பண்ணுவீங்க. ஓகே. அவர் மனசுக்கும் வந்து கோணாத மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு திறமை அப்படின்றது வருங்க. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுக்கிரன பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 அண்ட் 11. அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன், லாபஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அவன் 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்துல ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இப்ப நீங்க கடகராசி ஆ ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனைவி அவங்க படிக்கவே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க விதமா கம்ஃபர்ட் கிடைக்கும்? அவங்க மூலியமா எப்படி வந்து தனப்பிராப்தி கிடைக்கும்? உங்க மூலியமா எப்படி லாபம் கிடைக்கும்? அப்படின்னா, மேபி அவங்க ஃபேமிலில ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். அது ஒரு 2 சென்ட் இடமா கூட இருக்கலாம். அந்த 2 சென்ட் இடத்த வியாபாரம் பண்ணியிருக்கலாம். அதுல ஒரு ரூ. 30,000 உங்களுக்கு வரலாம். அந்த மாரி ஏதோ ஒரு விதத்துல உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா ஒரு ஆதாயம், ஒரு லக்கு, ஒரு தனப்பிராப்தி, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்புண்டு. இது லைஃப் பார்ட்னர் மூலியமா மட்டும் இல்லைங்க. பிசினஸ் பார்ட்னர் மூலியமாவும் இது வரதுக்கு வாய்ப்புண்டு. அவர் ஏதோ ஒரு சொத்து பத்து வியாபாரம் பண்ணியிருக்கலாம். அதுல ஏதோ கொஞ்சம் ஒரு 20,000 30,000 வருதுன்னா, அத கொண்டு வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்லாம். அதே மாரி நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ரொம்ப சின்சியரா நீங்க செய்றீங்க அப்படின்னும்போது நல்ல லாபம் அப்படின்றது வரும். உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளோட ஒரு சப்போர்ட். எக்கனாமிக்கலி அவங்க சப்போர்ட் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு சப்போர்ட். உங்க அம்மானோட ஒரு சப்போர்ட். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 5 அண்ட் 10. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் களத்திர ஸ்தானம். மகரத்தில உச்சம் பெற்று உட்கார்ற மகரத்தில செவ்வாய் உச்சம் இல்லைங்களா? இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு கிளாஷ் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதன் என்ன புத்திசாலித்தனத்த குடுத்தாலும், செவ்வாய் வந்து கொஞ்சம் டாமினேட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கோவம் வருது அப்படின்போது 2 பேரும் உட்கார்ந்து பேசுறீங்க. சட்டுன்னு உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, பட்டுன்னு பேசிறக்கூடாது. கப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு போயிடணும். "இதோ வரேம்மா, அர்ஜென்ட்டா பாத்ரூம் போயிட்டு வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். வேற வழி இல்ல இல்லைங்களா? இந்த கோவத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இத்தன நல்லதும் கிடைக்கும். கோவத்த அவாய்ட் பண்ணல அப்படின்னா, கொஞ்சம் நெகட்டிவ் வரும். சரி, இவ்வளோ நேரம் வரைக்கும் பாசிட்டிவ் தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே நல்லது. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? அப்படின்னா இருக்குங்க. இந்த 4 கிரகங்களும் 18 நாட்கள் இத்தன பாசிட்டிவான விஷயமும் உங்களுக்கு குடுக்க போறாங்க. நெகட்டிவான விஷயமும் வரும். நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கல அப்படின்னா. ஈகோ, அ அதிகப்படியான கோவம், அ நெனைக்கிறத பட்டுன்னு பேசிடணும். பேசல அப்படின்னா என் மண்டை வெடிச்சிடும். அந்த மாரி ஒரு சென்சேஷன். இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. எப்பயுமேங்க புடிக்குது அப்படின்னா நல்லா பேசுங்க. புடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பேசி பிரச்சனை, சண்டை, அமர்க்களம் இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும், இப்ப இந்த செவ்வாய் வந்து கலத்திர ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஹஸ்பண்ட் கிட்ட மத்தவங்க பேசினா கூட தாங்கிடுவீங்க. உங்க லைஃப் பார்ட்னர் பேசினா உங்களால தாங்க முடியாது. பிசினஸ் பார்ட்னர் பேசினா தாங்க முடியாது. அப்படி ஒரு கோவம் வரும். என்ன எத்தனை வருஷம் இந்த மனுஷனுக்கு அடிமையாவே இருக்குது? எத்தனை வருஷம் இவளுக்கு அடிமையாவே இருக்குது? இவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணுமா? அப்படின்ற மாரி கோவம்லாம் வரும். அதெல்லாம் விட்டு குடுத்துடுங்க. இது இது "அட போயா! நீயே வந்து பெரிய ஆளா இருந்துட்டு போ. நான் சின்ன ஆளாவே இருந்துட்டு போறேன்." அந்த மைண்ட் செட் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா மட்டும் அனுபவிக்க ஹெல்ப் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி நெறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 18 நாட்கள்ல திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். திடீர் மாற்றம் வந்தவுடனே ஒரு சிலர் கமெண்ட்ல போடக்கூடாது. 18 நாள்ல திடீர் மாற்றம் வரும்னு சொன்னீங்க. எங்க எந்த மாற்றமும் வரல. நாங்க பங்களா வாங்கல, ஆடி கார் வாங்கல, ஜாக்குவார் கார் வாங்கல. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. இப்ப அ ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இந்த 18 நாள்ல நான் ஒரு நாள் நல்லா ஏர்ன் பண்ணேன். ஒரு நாள் என் ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கேன். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி லைஃப் சூப்பரா இருக்குன்னா கூட அது திடீர் மாற்றம் தான். ஆ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு கூழு கிடைச்சா கூட அது திடீர் மாற்றம் தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் பஃபே இருந்தா தான் சாப்பிடுவேன். அதுதான் திடீர் மாற்றம்னு நெனைக்காதீங்க. ஹஸ்பண்ட் விதத்தில அதாவது
கணவரோட உங்களோட உறவு முறைக்கு நடுவில் ஒரு திடீர் மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றம் பெருசாகவே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் சொன்னது எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம், சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுறோம். வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், 2வது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம். அதே மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு பார்க்குறோம், குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம். நல்ல விஷயமும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயத்த முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்குது இல்லைங்களா? எது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் பெருசாக ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசாக எல்லா பலன்களையும் கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். Thank you.